கேரளாவில் அமிபிக் மூளை தொற்றால் 13 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். கண்ணூர் தோட்டா பகுதியைச் சேர்ந்த 13 வயது சிறுமியான தக்ஷனா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் கடந்த 12ஆம் தேதி நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு அமிபிக் மூளை தொற்று இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நீர்நிலைகளில் இருந்து இந்த நோய் தொற்று பரவும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேரள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திரா சட்டமன்ற சபாநாயகரிடம் தம்மை எதிர்க்கட்சித் தலைவராக அங்கீகரிக்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் மொத்தம் உள்ள 175 சட்டமன்ற தொகுதிகளில் வெறும் 11 தொகுதிகளை மட்டுமே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருந்தது. இந்நிலையில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை வழங்க 10% இடங்கள் தேவை என எந்த சட்டத்திலும் கூறவில்லை என குறிப்பிட்ட அவர் சபாநாயகரிடம் தமது கட்சியை எதிர்க்கட்சியாக அங்கீகரிக்குமாறு கடிதம் எழுதியுள்ளார். இந்து கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள சாய்பாபா சிலைகளை அகற்றக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆகம விதிகளுக்கு முரணாக தமிழகத்தில் பல இந்து கோவில்களில் சாய்பாபாவின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மனுதாரர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் எதிர்காலத்தில் சாய்பாபா சிலைகள் அமைக்கப்படாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சபிக் அமர்வு இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது. காவல் நிலைய ஆய்வாளரின் கையெழுத்து மற்றும் முத்திரையை போலியாக தயார் செய்து தொலைந்து போன சொத்து பத்திரங்களுக்கு போலி சான்றிதழ் கொடுத்து மோசடி செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி காவல் நிலைய ஆய்வாளரின் பெயரில் அரங்கேற்றப்பட்டிருக்கும் இந்த மோசடி குறித்து தனிப்படை அமைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனியார் பத்திர அலுவலகத்தில் பணியாற்றும் லட்சுமணன், இடைத்தரகர் மூர்த்தி மற்றும் டலாக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திர எழுத்தாளராக பணியாற்றும் பால் தங்கம் என்ற பெண் என மூவரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் இதில் தொடர்புடைய முக்கிய நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் புதுச்சேரி மது பாட்டில்களை விற்பனை செய்த பெண் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் எதிரொலியாக மரக்காணத்தில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் போது 6 பேர் சிக்கிய நிலையில் அவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டிவனம் அரசு மருத்துவமனை மற்றும் ஜெயபுரம் புனித ஜோசப் மருத்துவமனைகளில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகளின் எதிரொலியாக திண்டிவனம் சார் ஆட்சியர் திவ்யன்ஷு நிகம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் பகுதியில் ஸ்பிரிட் பயன்படுத்த அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகள் இவை இரண்டிலும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களிடமிருந்து பெறப்பட்ட மருந்துகள், ஸ்பிரிட் ஆகியவற்றின் அளவு, பயன்பாடு மற்றும் இருப்பு குறித்து கேட்டறிந்தார். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் அனுமதிக்கப்பட்டுள்ளார்களா என மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனை நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த தனியார் ஒப்பந்த பாதுகாவலர் ஆனந்தராஜை மருத்துவர் மோகன்குமார் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் மருத்துவர் மோகன்குமார் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயிலும் 106 மாணவர்கள் அறுவை சிகிச்சை தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்பதும் அந்த துறையின் பேராசிரியர் டாக்டர் மோகன்குமார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சங்கரன் கோவிலில் சீல் வைக்கப் போகும் கடையை தேடி அலைந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கடையை தெருவாக தேடி அலைந்தனர். புகாருக்கு உள்ளான கடையை கண்டுபிடிக்க முடியாததால் வேறு வழியில்லாமல் சங்கர நாராயண சுவாமி கோவில் முன்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கடைக்கு சென்றனர். அந்த கடையை அதிகாரிகள் பூட்டி சாவியை வாங்கி சென்றனர். புகாருக்கு உள்ளான கடையை கண்டுபிடிக்க முடியாமல் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்ட கடையை மீண்டும் பூட்டி சென்ற சம்பவம் வியாபாரிகள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தேமுதிக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் போதை ஆசாமி ஒருவர் அலப்பறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
நாகை அவுரித்திடலில் கள்ளச்சாராய உயிரிழப்பை கண்டித்து தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது கையில் மது பாட்டிலுடன் வந்த ஒருவர் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தை சுற்றி வந்தார். அவரை போலீசார் அப்புறப்படுத்திய பின்னரும் போராட்டம் நடத்தியவர்களின் முன்பு வந்து அமர்ந்து அலப்பறையில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை திசையன் விளை அருகே காரில் தொங்கிக் கொண்டு பொதுமக்களை நோக்கி அறிவாளை காட்டி மிரட்டியபடி பகுதியில் வலம் வந்த ஆடு திருடர்களை போலீசார் கைது செய்தனர். திசையன் விளை அருகே மன்னார்புரம் சந்திப்பில் இரவில் கும்பல் அத்துமீறிய இந்த சம்பவத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அனைவர் மீதும் நெல்லை, தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்ட காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்திருக்கிறது. தொடர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு ஆடுகளை விற்று பணம் சம்பாதித்து வந்ததும் தெரியவர கும்பலிடமிருந்து 12 ஆடுகள் மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் அனைவரையும் சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் கொச்சியில் பிரபல நடிகை கடத்தப்பட்ட வழக்கில் முக்கிய ஆதாரமான மெமரி கார்டை நீதிமன்றத்தில் வைத்து திறந்து பார்த்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை நீதிபதியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் கையெழுத்திட்டு அளித்துள்ள அந்த மனுவில் நீதிமன்றங்களில் ஆவணங்கள் மற்றும் சான்றுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இந்த வழக்கை சீர்குலைக்க அதிகாரிகள் ஒத்துழைப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆன்லைன் வர்த்தகங்கள் சாமானியர்களை சூறையாடாமல் தடுக்க சிறப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா கோரிக்கை விடுத்திருக்கிறார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலாவதியான டோல்களை அகற்ற வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை விடுத்தார். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 50 ரூபாய்க்கு விற்பனையான தக்காளியின் விலை 25 ரூபாய்க்கு குறைந்துள்ளது. பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 35 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காய்கறிகள் வரத்து அதிகமாகியுள்ள நிலையில் அனைத்து காய்கறிகளும் 5 ரூபாய் குறைந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யா, இயக்குனர் தம்பி ராமையா மகன் உமாபதி தம்பதி குலதெய்வ வழிபாடு செய்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். நடிகர் அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவுக்கும் இயக்குனர் தம்பி ராமையாவின் மகன் உமாபதிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் அண்மையில் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் புதுமண தம்பதி தம்பி ராமையாவின் சொந்த ஊரான திருமயம் அருகே உள்ள ராராபுரத்தில் அவர்களின் குலதெய்வமான திருவேட்டழகர் கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ராராபுரம் அரசு பள்ளிக்கு சென்ற உமாபதி ஐஸ்வர்யா தம்பதி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் நாட்டின் வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்று தாம் கருதுவதாகவும், பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு கொள்கைகளை வகுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் எப்போதும் அடிப்படையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வரலாற்று ரீதியாக நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக சாதி இருந்து வருவதால் சாதி அடிப்படையிலான சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தரவுகள் கிடைக்க செய்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு தேசிய 10 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒருங்கிணைத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்துவதாகவும், இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலை இணைத்து அனுப்பியுள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.